நீங்க ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல ஒரு சூப்பரான லேண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகக்கூடிய லொக்கேஷன் தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் தெரியும், ஓகேங்களா? ஸோ காலேஜுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், எனக்கு பின்னாடி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, சரியா? அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட். இது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தாலுமே ஒரு பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் இவ்வளோ டெவலப்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே போனாலேயும் வெறும் 50 மீட்டரில் நம்மளால் ஓஎம்ஆர் ரோட்டுக்கு போய்க்க முடியும். இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டும் வருது. ஸோ டிமார்ட் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ எந்த இடத்துல அதிகமான பாப்புலேஷன் இருக்குதோ, எந்த இடத்துல அதிகமாக growth வரப்போகுதோ அங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டிமார்ட்டும் வருது. ஸோ இதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் மெட்ரோ அப்ரோச்சும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஓஎம்ஆர் லொக்கேஷனில் இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதாவது பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 4400 ஒன்று இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 4800 கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஓஎம்ஆர் ஆன் ரோட் ஓஎம்ஆர் மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 5200 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டில் லேண்டு வேணுமோ, பிளாட் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் கையில் ஒரு 44 லட்சம், 48 லட்சம், 52 லட்ச ரூபா இருந்தாலே இங்கே இடம் வாங்கிக்கிற முடியும். ஸோ இது எல்லாத்துலேயுமே லிமிட்டடாக தான் பிளாட் இருக்குது. ஸோ அதனால் புக்கிங் அட்வான்ஸை வெறும் ஒரு 50,000 கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ணும்போது தான் ஒரு நல்ல சந்தோஷம் வரும். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நல்ல ப்ராஜெக்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு சில ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஃபீல் நமக்கு வரும். ஸோ அது ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணும்போது வந்திருக்கு. இதுக்கு முன்னுக்கு நான் இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணிருக்கேன், இப்பவுமே இது உங்கள்ட்ட தெரியப்படுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஏன் அப்படின்னா லொக்கேட் ஆகக்கூடிய லொக்கேஷனும் இவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டும் தான், ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டு ஸ்டார் ஹோம்ஸ்க்கு. ஸோ ஸ்டார் ஹோம்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்க கேட்கக்கூடிய லொக்கேஷன்லையும் இவங்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் 4400 ரூபாய், ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர்ல இருந்து வெறும் 50 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 4800 ரூபாய். இதே இது ஓஎம்ஆர் டச்லேயே இவங்க பிளாட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் 5200 ரூபாய். ஸோ இது போல் இவங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணியும் இவங்க ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே அப்ரோச் பண்ணும்போதேவும் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அது மாதிரி எந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா? ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா காலவாக்கம். ஸோ காலவாக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் காலவாக்கம் சைடு வரும்போது நம்மளுக்கு ராயலோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்கும். ஸோ ராயலோக் ஷோரூமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வரும்போது கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2026 அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே டெவலப்மெண்ட் இருக்குங்க. ஸோ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அட்ஜாயின்ட் காம்பவுண்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டில் என்ட்ரன்ஸில் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஈச் பிளாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபியுமே உள்ள வந்துருச்சு. ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, இவங்க போடக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல சிசிடிவி கேமராவும் இருக்குது, செக்யூரிட்டியும் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டும் இல்ல, எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் இங்க 4800 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ உங்க கையில ஒரு 48 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ பிளாட் எல்லாமே கம்மியாக காரணத்தினால 50,000 ரூபாய் புக்கிங் அட்வான்ஸா கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல டிடிசிபி ஹேரா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்க்கும்பொழுது உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரீமியமாக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெறும் ஒரு 50 மீட்டர் நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா நம்மளால ஓஎம்ஆர் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ காலவாக்கம் கேளம்பாக்கம் போல எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேளம்பாக்கத்துல இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வண்டல் வரையும் போய்க்கிற முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க தெரியுதா இந்த காம்பவுண்டுக்கு மேல பார்த்தா தெரியும் உங்களுக்கு
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காலேஜுங்க ஓகேங்களா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது இல்லாமல் ஸ்கூலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த அப்படியே அட்ஜாயின் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓகேங்களா. ஸோ இது போல் ஸ்கூலும் காலேஜும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் கேளம்பாக்கம் ரூட்டை பிடிச்சி வண்டலூர் போயிட்டீங்க அப்படின்னா வண்டலூர் போகிற வழியெல்லாம் பார்க்கும்பொழுது தாகூர் காலேஜாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், கிருஷ்ணண்டாக இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க. ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை கிளம்பாக்கம், ஸோ செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, எல்லா பேத்துக்குமே ஃபேமிலியாக தெரியும் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். அது ஒரு ஹாஸ்பிட்டலுமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை க்ரோத் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிளாக இருக்குது. 48 லட்ச ரூபாய் இருந்தாலும் இங்கே வாங்கிக்க முடியும். 44 லட்ச ரூபாய்க்கும் இருக்குது, 52 லட்ச ரூபாய்க்கும் இருக்குது, பேஸ்ட் ஆன் யுவர் லொகேஷன் அண்ட் யுவர் பிரைஸ் ஓகேங்களா. ஆனா இவங்களேவும் இதே லொகேஷன்ல இன்னொரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்க கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது இவங்க கொடுக்குற ரேட்டுக்கும் இப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற ரேட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் இப்போ வாங்கினா கூட உங்களால 1000 ரூபாய் அப்படி சொல்லி வாங்கிட முடியும். ஸோ இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிமார்ட் வருது ஓகேங்களா. ஸோ ராக்கி சினிமாஸ் அதுவுமே இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ரன்னிங்ல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுக்கு அமீர். டாடா பை பை, see you.